சிலுவை பாதையின் 14 நிலைகள். சிலுவை பாதை என்பது இயேசு கிறிஸ்து தனது மரண தண்டனைக்கும் சிலுவை மரணத்திற்கும் முந்தைய துன்பங்களையும் வேதனைகளையும் நினைவு கூறும் ஒரு ஆன்மீக பயணமாகும். இது ஒரு மனிதன் கடவுளின் திட்டத்தின்படி துன்பத்தை ஏற்றுக்கொண்டு பாவிகளுக்காக தன்னையே அர்ப்பணித்த கதை. இந்த 14 நிலைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் பயணத்தை, தியாகத்தையும் கருணையையும் இயேசுவின் மீட்பை பற்றியும் புரிய வைக்கும். முதல் நிலை, இயேசு மரண தண்டனை வழங்கப்படுகிறார். பிலாத்து யூதர்களின் அழுத்தத்தினாலும் மற்றும் மக்களின் கோஷத்தினாலும் இயேசுவை சிலுவையில் அறைய உத்தரவிடுகிறார். அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை என்றாலும் அவர் மக்கள் மீட்சிக்காக தண்டனை ஏற்கிறார். ஆன்மீக பாடம். உண்மையை பின்பற்றினால் கூட உலகம் நீதியற்ற தீர்ப்பை வழங்கலாம். கடவுள் எப்போதும் நம் நீதியான நியாயாதிபதி. இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். இயேசு நம்முடைய பாவங்களின் சுமையை சுமக்கிறார். அவர் துன்பத்தையும் பாரத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். ஆன்மீக பாடம். நாமும் வாழ்க்கையில் இயேசுவை போல நம்முடைய சிலுவையை சுமக்க வேண்டும். சிரமங்களை கடந்து செல்ல கடவுள் நமக்கு துணை நிற்பார். மூன்றாம் நிலை, இயேசு முதன்முறையாக விழுகிறார். சிலுவையின் சுமையால் இயேசு தரையில் விழுகிறார். அவர் மனித குணம் கொண்டவர் என்பதையும் அவர் என்னுடன் இருக்கிறார் என்பதையும் இது காட்டுகிறது. ஆன்மீக பாடம். நாமும் வாழ்க்கையில் தவறலாம், தோற்கலாம், ஆனால் மீண்டும் எழுந்து செல்ல வேண்டும். இயேசுவின் உதவி இருந்தால் எந்த தடைகளையும் கடக்கலாம். நான்காம் நிலை, இயேசு தாயாரை சந்திக்கிறார். மரியாள் துக்கமடைந்து தன் மகனை சந்திக்கிறார். ஆன்மீக பாடம். தாய் இரக்கம் நம்மை எப்போதும் பாதுகாக்கும். கடவுள் நம்மை எப்போதும் தாயின் அன்பால் ஆட்கொள்வார். ஐந்தாம் நிலை, சீமோன் சிலுவையை தூக்க உதவுகிறார். சீமோன் தன்னுடைய விருப்பமில்லாமல் சிலுவையை தூக்குகிறார். ஆனால் தன் வாழ்க்கையில் கடவுளின் திட்டம் நிறைவேற்றப்பட்டதை உணர்கிறார். ஆன்மீக பாடம். நாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். சில நேரங்களில் நம்மை கடவுள் பயன்படுத்துகிறார். அதிலே ஒரு திட்டம் இருக்கும். ஆறாம் நிலை, வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். இது உண்மையான இரக்கத்தின் அடையாளம். ஆன்மீக பாடம். கருணை, அன்பு, சேவை என்பவை நம்மை இறைவனின் அருகில் கொண்டு செல்லும். நாம் செய்யும் நல்ல செயல்கள் கடவுளின் கண்களில் அருமையானவை. ஏழாம் நிலை, இயேசு இரண்டாம் முறையாக விழுகிறார். சிலுவையின் சுமை அவரை மறுபடியும் வீழ்த்துகிறது. ஆனால் அவர் மறுபடியும் எழுந்து செல்கிறார். ஆன்மீக பாடம். வாழ்க்கையில் தோல்விகள் நம்மை ஆட்கொண்டாலும் கடவுள் நம்மை மீண்டும் எழுப்புவார். எட்டாம் நிலை, இயேசு ஜெருசலேம் பெண்களை சந்திக்கிறார். இயேசு சிலுவையை சுமந்தபடி செல்லும் வழியில் ஜெருசலேம் பெண்கள் அவரை பார்த்து அழுகின்றனர். இயேசு அவர்களை பார்த்து, என்னை பார்த்து அழாதீர்கள், உங்கள் மக்களுக்காக அழுங்கள் என்று கூறுகிறார். ஆன்மீக பாடம். நாமும் பாவங்களை உணர்ந்து உண்மையான மனம் விரும்பி மாற வேண்டும். இயேசு தனது வேதனையை விட மனித குலத்தின் மீட்பிற்காக அக்கறை கொண்டவர். இயேசுவின் வார்த்தைகள் நம்மை மாற செய்யட்டும். நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்திற்காக கடவுளிடம் பிரார்த்திப்போம். ஒன்பதாம் நிலை, இயேசு மூன்றாம் முறை விழுகிறார். இயேசு மிகவும் களைப்புற்று மூன்றாம் முறையாக தரையில் விழுகிறார். அவரின் உடல் மிகவும் பலவீனமாக, கால்கள் நடுக்கத்தால் நடக்க முடியாமல் கீழே விழுந்து விடுகிறது. சிலுவையின் பெரிய சுமை, துன்பங்கள் மற்றும் மன அழுத்தம் அவரை மிகவும் தளர செய்கின்றன. ஆனால் இயேசு மீண்டும் எழுந்து சிலுவையை சுமந்து முன் செல்கிறார். ஆன்மீக பாடம். வாழ்க்கையில் பல தடைகள், சோதனைகள், துன்பங்கள் வந்தாலும் தளராமல் மீண்டும் எழ வேண்டும். இயேசு நம்மை நம்பிக்கை இழக்காமல் இருக்க சொல்லுகிறார். எதிர்கொள்ளுங்கள், மீண்டும் எழுங்கள், கடவுள் நம்மோடு இருக்கிறார். பத்தாம் நிலை, இயேசுவின் உடை கிழிக்கப்படுகிறது. சிலுவை பாதையின் 10ஆம் நிலையில் இயேசுவின் உடைகள் கிழிக்கப்படுகின்றன. ரோம படையினர் இயேசுவின் உடைகளை கிழித்து அவை யாருக்கு சேரும் என்று சீற்றம் போட்டனர். இயேசு எந்த எதிர்ப்பும் செய்யாமல் தனது அவமானத்தையும் துன்பத்தையும் தாங்கிக் கொள்கிறார். ஆன்மீக பாடம். உலகம் நம்மை அவமானப்படுத்தலாம், நம்முடைய செல்வங்களை பறிக்கலாம், ஆனால் கடவுள் நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். இயேசு பெரிய பொறுமையுடன் எல்லா அவமானத்தையும் தாங்குகிறார். நாமும் அவ்வாறு இருக்க வேண்டும். 11ஆம் நிலை, இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இயேசுவின் கைகள் மற்றும் கால்கள் சிலுவையில் அறையப்படுகின்றன. இந்த நிலையில் இயேசு மனித குல மீட்சிக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார். ஆன்மீக பாடம்.
இயேசுவின் 11ஆம் நிலை நமக்கு எவ்வளவு கடுமையான துன்பங்களும் சோதனைகளும் இருந்தாலும் கடவுளின் அன்பில் நம்மை மீட்டு கொள்ளும் வல்லமை இருக்கிறது என்பதை நினைவூட்டுகிறது. இயேசுவின் தியாகத்தின் பாடத்தை நம் வாழ்க்கையிலும் அனுசரித்து கடவுளின் கிருபையில் ஒத்துழைப்போம். 12ஆம் நிலை இயேசு சிலுவையில் இறக்கிறார். இயேசு தனது கடைசி மூச்சை விடுகிறார் மற்றும் சிலுவையில் உயிரிழக்கிறார். 3½ மணி நேரம் சிலுவையில் தொங்கிய பிறகு அவர் இறந்துவிட்டார். அப்பா, உங்கள் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி இறக்கிறார். இது மனித குல மீட்சிக்காக மகா பெரிய தியாகமாகும். ஆன்மீக பாடம்: இயேசுவின் மரணம் கடவுளின் அன்பை நமக்கு காட்டுகிறது. நம்முடைய பாவங்களுக்காக அவர் உயிர் நீத்தார். நாமும் வாழ்வில் தியாகம் செய்து கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை நேசித்து பணிவாக வாழ்வதற்கு பழக வேண்டும். 13ஆம் நிலை இயேசுவின் உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறது. இயேசுவின் உயிரற்ற உடலை சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறார். அவரது தாயார் மரியாள் மற்றும் சீடர் யோசேப்பு ஆகியோர் உடல் பராமரிக்கிறார்கள். மரியாள் தனது மகனை இறுதியாக தனது கையில் எடுத்துக்கொள்ளும் வேளையில் பெரிய துயரத்தில் ஆழ்கிறாள். இது தியாகத்தின் நிறைவு. மனிதருக்காக இயேசு தனது உயிரை முழுமையாக தந்துவிட்டார். ஆன்மீக பாடம்: தியாகத்தின் வழி. இயேசுவின் மரணத்தால் மனிதகுல மீட்பு நடந்தது. ஆனால் இது அவரது அன்பின் அதிகளவு வழி உணர்த்துகிறது. நம்மை மீட்க சிலுவையில் இருந்த இயேசுவின் மரணம் ஒரு முடிவு அல்ல, அது நம் மீட்பிற்கான தொடக்கம். நமக்கு மீட்சி தர அவர் தன் உயிரையே கொடுத்தார். 14ஆம் நிலை இயேசுவின் உடல் கல்லறையில் வைக்கப்படுகிறது. யோசேப்பு இயேசுவின் உடலை தனது சொந்த கல்லறையில் அடக்கம் செய்கிறார். கல்லறை ஒரு பெரிய பாறையில் தோண்டப்பட்டதாக இருக்கும். ஒரு பெரிய கல் மூடி வைக்கப்படுகிறது. ஆனால் 3ஆம் நாளில் அதே கல் உருளி அகற்றப்படும். ஆன்மீக பாடம்: இறப்பு ஒரு முடிவல்ல. இயேசுவின் மரணம் நம்பிக்கையின் ஒரு புதிய தொடக்கம். 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுவார். துயரத்தின் இடையே நம்பிக்கை. சீடர்கள் கவலையிலும் உயிர்த்தெழுதல் நினைவில் கொள்ளவில்லை. நாமும் இறைவன் செய்த நம்பிக்கைகளை மறக்காமல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். மரணத்தின் முடிவில் வாழ்க்கை. இயேசு சிலுவையில் மரித்தார், ஆனால் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இந்த சிலுவை பாதையின் இறுதி நிலை மிக முக்கியமானது. சிலுவைக்கு பின் வெற்றி இருக்கிறது. துயரத்திற்கு பின் ஒளி உள்ளது. இயேசுவுடன் நமக்கும் மீட்பு உண்டு. கடவுள் நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். அவரது அன்பும் அருளும் என்றும் நம்முடன் இருக்கும். நன்றி இயேசுவே, நாங்கள் எப்போதும் உம்மை பின்பற்றுவோம். ஆமேன்.